ஸோ 5 நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் முக்கியமான டாஸ்க் என்னன்னா இனிமேல் தான் இருக்குது. இன்னும் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்ததுக்கும் அது நமக்கு தெரியாது. இப்போ தண்ணி தண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை தண்ணி குடிக்கலாம், தண்ணி குடிக்கணும். தயிர் சாப்பிடுங்க. பேர் குடிக்கலாம். ஸோ தயிர் குடிச்சா எப்படி இருக்கு? ஓகேவா? தயிர் குடிச்ச அப்புறம் தொண்டை அடிச்சிருக்கீங்க. தயிர் குடிக்கிற கொஞ்ச நேரம் தான் அந்த எரிச்சல் இல்லாமல் இருக்கு. திருப்பி அந்த எரிச்சல் வாயில் வந்துக்கிட்டு தான் இருக்கு. தேவை இல்லாமல் இது இறங்கிட்டோம்னு நினைக்கிறேன். என்ன தம்பி என்னாச்சு? கண்ணில் லைட்டாக போட்டுக்க முடியாது. மூஞ்சி கழுவி விட்டா உட்காந்துருக்கோம். என்ன ஜெயிச்சானே இல்லையா? எல்லாம் ஓகே. நீ எதுக்கு எதோ அப்படியே உட்காந்துருக்கு? என்னாச்சு உனக்கு? நான் லைட்டாக தான் சாப்பிட்டேன். இவங்க ஃபுல்லாக சாப்பிடுவேன். உன்னை விட்டு சாப்பிட்டாங்களா? ஃபீல் பண்ணுறேன். அடுத்த வாட்டி முடிச்சு விட்டுலாம். என்ன மச்சான் எதுவும் சாப்பிடாம உட்காந்துருக்கான்? என்னாச்சுன்னு கேளு. நீ என்ன எதுவும் சாப்பிடல நீ? செவினு சென்னையிலேருந்து வந்தவன முடிச்சுட்டீங்க போங்க. அந்த கதை தான் ஆக்கிருக்கீங்க நீங்க கொண்டு வந்து. அவங்க வீட்டுக்கு யார் பதில் சொல்றது சொல்லு? தூங்கிட்டு இருந்தான். போட்டுக்கிட்டு தூங்குற நிலைமைக்கு ஆக்கிருக்கீங்க இவனை. இல்ல அதானே புரியல. ஆமா மாப்பிள்ள தெளிவா தான் உட்காந்துருக்கா. கபிலன் தானே கேட்டு எல்லாத்தையும் திருட்டு உட்காந்துருக்கான். நீ ஒரு தப்பு பண்ண கபிலா. மேனேஜர் சார் நீங்க சாப்பிட சொல்லிடணும். ரைட்டா? வாப்போட மேனேஜரை சாப்பிட சொல்லிடணும். நான் சாப்பிட்டுதான் உங்க கேங்ல ஒரு ஆள் இருக்கிறதுக்கா. ஸோ என்ன விஷயம்னா இதில் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா தான் எதையவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பக்கத்துலேயே வேலை கொடுத்து வாங்கியிருக்க மச்சானி. ஸோ இனிமேல் தான் ஸ்டார்ட்டே ஆகும். இம்மானே ஸ்டார்ட் ஆயிருக்காது. இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். இல்லை இல்லை அவன் நல்லா கண்ணில் போட்டுச்சுடா. கண்ணு எரியுது. கண்ணுன்னு அழுகுறாங்க. அந்த இங்களை பட்டுச்சு. இப்படி எள்ளி போட்டில்ல எரியுது. நீங்க உட்காந்தியா? இவன் என்ன பண்ணிட்டான்? ஆளு கீழே கிடந்த பேப்பரை எடுத்து நக்கி பார்த்துட்டான். ஆளு அதான் அவனோட வெளிப்பு. ஏதோ ஆன்ஸ் தான் நமக்கு தெரியாம போறானோ, இதுல என்னதான் இருக்குன்னு அவன் யூஸ் பண்ணியிருக்கான். இப்ப தண்ணி குடிச்சதும் ஓகேவா இருக்கா இல்ல அப்படிதான் இருக்கா? பொங்கலுக்கு வீட்டுக்கு வெள்ளம் அடிச்சிருந்தாடா சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு. என் கபி இப்ப நீ குடிச்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு? இப்ப குடிச்சதுக்கு அப்புறமா ஒண்ணுமே தெரிஞ்சுக்க. இப்ப குடிக்கவே இல்லை. அதனால தான் பிரச்சனை. வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறதுனால வரப்பு. கரெக்டா சொல்றேன் மச்சான். இதான் பாயிண்ட். எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு பண்ணி. அதனால நீ உங்ககிட்ட வரப்பு தெரிஞ்சுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. டீடரா சொல்லு. ஸோ முக்கியமாக இது வந்து லேடிஸ் யாரும் பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி வந்து கன்சீவ் ஆனவங்களாம் யாரும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது வந்து வார்ம் ஃபயரோட ஒரு வேண்டுகோள். அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டான். போடுப்பா. அவன் பேரு ஒண்ணுமே திங்காத உட்காந்து சக்கரை. அதாவது யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களாம் ஒன்றும் பண்ணல. அட்வைஸ் பண்ணுறதா பண்ணி விட்டுருக்கலாம். பசங்க வச்சு பண்ணக்கூடாது. யாருனாலும் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு ஆளை வச்சுக்கிட்டே பண்ணுங்க. எப்போனாலும் எமர்ஜென்சி ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. மச்ச வேற பயப்படுறேன். எமர்ஜென்சிலாம் சொல்றீங்க. ஆமாண்டா. இதோட இது என்னன்னா தண்ணி குடிக்கிறது போய் சாப்பிட்ற இப்போ தான் அந்த காற்றை தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான். எம்டியாக இருக்கும்போது ஒன்றும் தெரிஞ்சிக்காது. அது சின்ன இது சொல்லணும்னா குவார்டர் குடித்தா ஒன்றும் தெரியாது. குவார்டர் குடிச்சிட்டு ஒரு தம்மும் அடித்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தம்மு ஒன்று வேணுமா மச்சான்? இதை வச்சு நீ என்ன ஃபீல் பண்ணுற? இதை பற்றி நீ என்ன ஃபீல் பண்ணுற? தூங்கிட்டே இருந்துருப்பாமா வீட்டில் விட்டு காலையில் என்ன தேவை உங்களுக்கு குறைக்கணுமா? ஸோ பாத்ரூம் போகும்போது பார்த்து நிஜமா சொல்கிறேன். பாத்ரூம் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. தண்ணி நிறையாவே எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏரில் போய் உட்காந்துருங்க. அதான் பெஸ்ட்டு. ஸோ கபில இப்போ என்ன நீங்கள் முடிச்சு விட்டீங்க போங்க.
கலவரமே எதுவும் ஆச்சு இந்த கையில் காசு கொடுக்குற மாதிரி ஆச்சு இந்த கோயில இருக்கு மச்சி போட்டியில் நம்ம ஜெயிச்சிருக்கோம் நமக்கு 1000. ஸோ செக் வந்து இன்னைக்கு லீவு, அதனால வெள்ளிக்கிழமை கொடுக்கலான்னு மேனேஜர் சொல்லியிருக்காரு. இது இப்போ கொடுத்தாலே ஆஸ்பத்திரி செலவு தான் போகணும். அதே கொஞ்சம் மெடிக்கல் எல்லாம் பார்த்து போட்டு லேட் ஆகுது. தயிர் பாக்கெட் அதையும் குடிச்சிருக்க இல்லை? ஏன் கொஞ்சம் அவனுக்கு இது இல்லாமல் இருக்கும்ல, மூஞ்சில மூஞ்சி தடவி விட்டுருப்ப. ஃபேன் போடவா? கனெக்ஷன் இல்ல. ஏசி போடுவா இல்லை ஓப்பன் ஏசியில் தான் அதுக்கு ஒன்றும் பேசணும் இல்லை, நீ காற்று விட்டா போதும் அவனுக்கு போவோம். இல்லை மச்சானுக்கு தான் வேர்த்திட்டு இருக்கேன், உனக்கு என்னாச்சு? ஒன்றும் அப்படியா? ஏ மாப்பிள்ளை குடுறா கொஞ்சம் கொடு, அது எரிச்சல் இல்லாமல் இருக்கும்ல. அதுதான் உங்களை பால் வாங்கிட்ட சொன்னேன், பால் வாங்கிட்டு தான் முடிச்சு விட்டுருக்கலாம். பால் வாங்கிட்டு வந்து பால் ஊற்றி விட்டுருக்கலாம் மொத்தமாக. இப்போ என்ன அந்த ஸ்டேஜ் தான் வந்திருக்கேன், விட்டா பால் தான் ஊற்றணும் போலியாட்டுக்கு. அஜய் உட்கார வச்சிருக்கணும்டா. அஜய் நான் கேட்டேன், ஐயோ நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. குர்ரா நீ திருட்டு இருக்கேடா, அவங்களுக்கு காரமா இருக்கும்டா. அது ஊத்திடுறாங்க தயிர்ல இது மாதிரி லெசி மாதிரி அப்படியே கலந்து. எனக்கு இவனை பார்த்தா இந்த பாட்டு வந்துச்சா, எந்த வேலையும் செய்ய மாட்டான், எனக்கு மட்டும் நல்லா வேலை செய்யும் அந்த மாதிரி ஆளு. அவனுக்கு நடக்க சொல்லி பாரு. ஆத்தா என்ன சந்தைக்கு போக சொல்லிச்சு, ஷப்பா நீ நான் சந்தைக்கு போயிட்டு வரேன். நம்ம ஜாம் பாடி தாங்குமா? பாடி தாங்கும். ஆனா கவினாத் இதுல சிக்க வேண்டியது தெரியாம நீ வந்து சிக்கியிருக்க. நான் தான் மச்சான் ஆள் ரெடி பண்ணேன். நான் தான் மச்சான், ஏன்னா வச்சுக்க நமக்கு வந்து இது செட் ஆகாத மாதிரி தெரிஞ்சது மச்சான். அதனாலதான் நான் வரல, எனக்கு எதிர ஒரு ஆள் வருவான், என்னோட இன்னும் கான்பிடென்டா இருப்பான். அப்படியே தூங்கிட்டு இருந்தேன், ஆக்சுவலி வந்து விட்டது நான் தான். அவன் என்ன சொல்றான் பாத்தியா, இதுக்கு நான் கரெக்டா இருக்காது, என்னோட சிஷியபிளே கரெக்டா இருப்பான். அதாவது இந்த ராக்கெட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, அந்த நாயை விட்டு செக் பண்ணி பார்ப்போம், போயிட்டு உசுரோட வருதா இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு. இதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தெரியுதா மச்சான்? இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்களுக்கு இதை வாங்கி கொடுத்துடலாம், சிப்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துடலாம். அவதிப்படுவாங்க கொஞ்சம், அதை பார்த்து சந்தோஷப்படலாம். அவன் சாப்பிடல, அவனுக்கு ராம்புட்டான கோத்து விட்டு உட்காந்துருக்கான். அவங்களுக்கு அது வாங்கி உட்காந்துக்கிட்டு இல்ல இங்கெல்லாம் அழுக முகமா இருக்கு, அங்க மட்டும் சந்தோஷ முகமா இருக்கு. ஏன்? இல்ல நமக்கு முன் அனுபவம் பத்தல, அதனால முன் அனுபவம் எப்படி இருக்குன்னு கொண்டு வந்து சாம்பிள் பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு அப்புறம் தான் தெரியும். இது சும்மா உட்காந்துருக்க சாப்பிட்டா செட் ஆகுது. சரக்கு இருக்கா? இல்ல ஃபர்ஸ்ட் பிளான் போட்டது வந்துட்டு மிஸ்டர் ராம்தாஸ், அவர்தான் பிளான் போட்டுச்சு. ஆஹா ஏற்கனவே ரெண்டு ஓப்பன் சர்ஜரி, அதெல்லாம் க்ளோஸ் சர்ஜரி தான் இனிமே பண்ணு. இதை கொடுத்துருந்தீங்கன்னா வச்சுக்க, நேரத்துல க்ளோஸ் சர்ஜரி பண்ணி கொண்டு போய் அடக்கம் பண்ணிருக்கலாம். மாக்காடு ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன், ஒரு வாரமா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பெரிய மேட்டரா தெரியாது, அங்க ஊர் மக்கள் நடமாடணும் ஏரி சைடு. அவர் அடிக்கடி போயிட்டு வருவாரு, யாரும் வந்து இங்க ஏரி சைடு போக முடியாது. ஓகே தேங்க்யூ, நல்ல ஒரு சேலஞ்ச். ஓகே உங்களுக்கு பொங்கலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்ட் வந்துடும், ஓகேங்களா? ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தான் சொல்லுங்கள் முன்னாடியே, ஓகேவா? காசுலாம் ஜிஹெச் இருக்கு இல்லை, அதான் அது. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். கம்பெனி தருவது ஒரு கோப்பு டப்பா. சரி ஓகே பாய், முடிச்சிடலாமா? வேஸ்ட் ஆகிட்டு என்ன முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஜாலியான வீடியோ பார்க்க நம்மள மாதிரியான சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஆளுகிட்ட இருந்து நம்ம கேட்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்த சேலஞ்ச் உங்களை வச்சு வேறு மாதிரி, ஓகே? அடுத்த சேலஞ்ச் என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. இல்லை அதுலேயே இருக்கு, ஜோலா பாப்கார்ன் ஒன்று இருக்கு. ஆமாம், ஜோலா பாப்கார்ன் இருக்கு. அடுத்து நம்ம ட்ரை பண்ணுறோம். என்னைக்கு ஏன் ஊரை விட்டு ஓடலாம்ண்ணா? உனக்கு வேண்டாத நம்பர் யாரும் இருந்தா சொல்லு, டீசெண்டா இழுத்து வந்து இங்க உட்கார வச்சிரு. அவங்க யாரும் சொல்லுவாங்க, அப்பா தான் சொல்லுவாங்க உட்காந்துக்கிட்டு. அவரை சொன்னீன்னு வச்சுக்க, அவர் அடக்கம் பண்றதுக்கு காசை ரெடி பண்ணிட்டு சொல்லணும் நீ. ஸோ இனிமேல் எந்த மாதிரியான சேலஞ்செலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆம்பர் சேனல்ல அந்த மாதிரி வீடியோ இல்லாமல் இனிமேல் இந்த மாதிரி வீடியோவும் போட போகிறோம். அதுக்காக நீங்கள் வந்து அடுத்து என்ன சாப்பிடலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்காக நாங்கள் இருக்கோம்.
இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம வாம்பயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்படி அப்படியே